தாம்பரம் சானாட்டோரியத்தில் உள்ள அரசு தலைமை மாவட்ட மருத்துவமனையில் சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில் ஆய்வு மேற்கொண்டேன். இந்த மருத்துவமனை பொறுத்தவரை மருத்துவர்கள், செவிலியர்கள் போதிய அளவில் இல்லை, பற்றாக்குறை உள்ளது. அனைத்து துறைகளிலும் உரிய மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் நியமனம் செய்து பொதுமக்களுக்கு சிறப்பான முறையில் சிகிச்சை அளிக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்க அரசிடம் வலியுறுத்தி உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்வேன். மருத்துவமனை முழுவதும் ஆய்வு மேற்கொண்டோம். பல இடங்களில் சுகாதார சீர்கேடு இருந்தது. அவற்றை சீர் செய்ய அதிகாரிகளை கேட்டுக் கொண்டுள்ளேன். மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு வரும் பொதுமக்களிடம் கனிவாக பேசி அவர்கள் கூறிய சிகிச்சை அளிக்க மருத்துவமனை ஊழியர்களிடம் கேட்டுக் கொண்டுள்ளேன். 108 ஆம்புலன்ஸ் வசதி உட்பட அனைத்து வசதிகளை மேம்படுத்தி அனைத்து சிகிச்சைகளுக்கும் சென்னைக்கு செல்லாமல் தாம்பரம் அரசு தலைமை மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கும் வகையில் பல்நோக்கு வசதி கொண்ட மருத்துவமனையாக இதை மாற்ற உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அதேபோல தாம்பரம் பகுதியில் உள்ள அம்மா உணவகங்கள் ஆய்வு மேற்கொண்டேன். பல இடங்களில் சுகாதாரமான தண்ணீர் இல்லை. போதிய பராமரிப்பு இல்லாமல் அம்மா உணவகங்கள் செயல்பட்டு வரும் நிலையில் அவற்றை சீர்படுத்தி புதிய பொலிவுடன் பொதுமக்களுக்கு சேவை செய்ய அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்க அதிகாரிகளை கேட்டுக் கொண்டுள்ளேன். அம்மா உணவகங்களை சீரமைக்க உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என அதிகாரிகள் உறுதியளித்துள்ளனர். தாம்பரம் சேலையூர் காமராஜபுரம் பேருந்து நிலையம் பகுதியில் உள்ள அம்மா உணவகங்கள் சீரமைக்கப்பட்டு பொதுமக்களுக்கு சிறப்பாக செயல்படும் வகையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது என்றார். 60 டாக்டர்ஸ் தேவை. இந்த ஹாஸ்பிட்டல் ஓப்பன் பண்ண மூலம் இவங்களோட ரெக்குயர்மெண்ட்டே அதுதான். ஆனால் இப்போ இருக்கிறது பார்த்தீங்கன்னா 30 டாக்டர்ஸ் தான் இருக்கிறாங்க. ஸோ அதுக்கான இன்ஸ்பெக்ஷன் ப்ளஸ் செவிலியர்கள் கிட்டத்தட்ட 125 செவிலியர்ஸ் தேவை. ஆனால் இங்கே இருக்கிறது 60 செவிலியர்ஸ் தான் இருக்கிறாங்க. ஸோ அதுக்கான அடிஷ்னலாக என்னென்னலாம் பண்ண முடியும், அடிஷ்னல் டாக்டர்ஸை கூட்டின்னு வரதுக்கு என்ன வழியோ அதுக்கான வழிக்காக என்ன ஏதுன்னு சொல்லிட்டு செக் பண்ணுறதுக்காக வந்தேன். ப்ளஸ் செக் பண்ணும் போது பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல சரியாக முறையான இடத்துல தண்ணி வரல. அதாவது பைப் லைன்ஸு, அதுக்கப்புறம் அந்த டேப் எதுவுமே சரியா இல்லை. எல்லாமே பிளாஸ்டிக் பொருளை போடும் போல எஸ்எஸ்ல ஸ்டீலில் போட்டிருக்காங்க இந்த ஹாஸ்பிட்டல் கட்டும் போல. ஆனால் இப்போ இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்ஸில் இருக்குது. அந்த பிளாஸ்டிக்ஸில் இருக்கிறதும் முறையாக தண்ணி வராத அளவுக்கு அந்த டேப் எல்லாமே ஃபால்ட்டாக இருக்குது. ஒரு பாத்ரூமில் கூட அந்த டேப்பு சரியாகவே கிடையாது. அந்த யூரினரி போகிற இடத்துலையும் தண்ணி வராமல் சூழ்நிலை தான் இருக்குது. அவங்க கேட்டதுக்கு இந்த மாதிரி தண்ணி வரல, பிடபிள்யூலாம் நாங்கள் சொல்லியிருக்கோம், கொடுறோன்றாங்க. இமீடியட்டாக அதுக்கான விஷயங்கள்லாம் பார்த்துட்டு உடனடியாக நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்கேன். நடவடிக்கை எடுக்கலைன்னா அந்த சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிற நான் எல்லாத்துக்கும் நடவடிக்கை எடுக்க போகிறேன். ஸோ அதனால தான் இப்போ இன்றைக்கி பார்த்துருக்கேன். பேஷண்ட்ஸோட கம்ப்ளைண்ட்ஸ்லாம் இருந்தது. கொஞ்சம் சில கம்ப்ளைண்ட்ஸ்லாம் சரியான அணுகுமுறை இல்லை, அலைய வைக்கிறாங்க, அது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்காக டாக்டர்ஸ் கிட்டலாம் கூப்பிட்டு அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியிருக்கேன். பேஷண்ட்டாக தான் மதிக்கணும், ஒருமையில் பேசக்கூடாது. அவங்கள நல்லபடியாக நீங்கள் எல்லாமே பார்த்து அவங்கள ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வராங்கன்னா அவங்ககிட்ட பணம் இல்லாதனால தான் வராங்க. அவங்கள நீங்கள் ரொம்ப மட்டமாலாம் ட்ரீட் பண்ணக்கூடாது அப்படின்ற விஷயத்தெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கேன். டாக்டர்ஸ் இன்சார்ஜ் கிட்டையும் நான் சொல்லிட்டு வந்திருக்கேன் சார். ஆமாம் சார், அம்மா உணவகத்தில் 3 பிரான்ச்சு இங்கே இருக்குது. தாம்பரம் வெஸ்ட்டில் ஒரு பிரான்ச்சு, ஈஸ்ட் தாம்பரமில் ஒரு பிரான்ச்சு, செம்பாக்கத்தில் ஒரு பிரான்ச்சு. 3 பிரான்ச்சையும் போய் ஆய்வு மேற்கொண்டேன். அவங்க சின்ன சின்ன இதெல்லாம் குறைகள்லாம் சொல்லியிருந்தாங்க. அடுப்பு சரியில்லாத குறைகள், சில இடத்துல ஃப்ரிட்ஜ் வாங்க வேண்டியது, அப்புறம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டு, சில இடத்துல ஆர்ஓ வாட்டர் சரியில்லை, அதெல்லாம் சொல்லியிருந்தாங்க. அது எல்லாமே நாங்கள் கார்பரேஷன் ஆணையர்கிட்ட சொல்லி, அது இல்லாமல் அவர் அதிகாரிகளை அனுப்பி விட்டுருக்காரு. அனுப்பிவிட்டு அவங்களுக்கு நம்ம ப்ராப்பராக இதெல்லாம் உடனடியாக பண்ணணும்னு சொல்லிட்டு நான் அவங்களுக்கெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கேன். உடனடியாக அதையும் செய்வாங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்துல பார்த்துட்டு அரசு அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு எப்படி இருக்கு, இதெல்லாம் சாத்தியம்னு நினைக்கிறேன் சார். ஒத்துழைப்பு இப்போ ஓரளவுக்கு ஓகே சார். முன்னாடி கவர்மெண்ட்ல ரொம்ப லத்தாச்சிகளாக இருந்தாங்க. இந்த கவர்மெண்ட்ல நம்ம போகும்போல உடனே பார்த்து ரெஸ்பான்ஸ்லாம் கொடுக்குறாங்க. எல்லாரும் ஓரளவுக்கு நல்லா தான் ஒத்துழைக்கிறாங்க, எல்லாமே செய்கிறேன்றாங்க, அதுவும் செஞ்சுட்டும் இருக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் போக போக அவங்கள வேலை வாங்க வேண்டியது என்னோட கடமை. அதை நான் கட்டாயம் வேலை வாங்கி நல்ல முறையில் இந்த தாம்பரம் தொகுதியை வச்சுப்போன்றதையும் நான் தெரிவிச்சேன். ஆமாம் சார். அதான் இதுக்கு முன்னாடி இருக்க அரசாங்கம் அது எப்படி செயல்பட்டுதுன்றது நம்மளுக்கு தெரியல சார். இதுக்கு முன்னாடியும் கம்ப்ளைண்ட்ஸ்லாம் இருந்தது, நம்ம பார்த்தோம் கொண்டோம், அப்பயும் நடவடிக்கை எடுக்கல. நம்ம கவர்மெண்ட்ல அது போன்ற ஒரு விஷயம்லாம் நடக்காது சார். இனி வருங்காலங்களில் இது ஒரு தரமான மருத்துவமனையா மட்டும்தான் அமையும்ன்றதையும் தெரிவிச்சேன். இமீடியட்டா சார் அதுக்கான மீட்டிங்கும் போட்டு கட்டாயம் அதையும் நான் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்றேன் சார். ஒரு குறைகள் நிறைய இடத்துல எல்லா இடத்துலையும் இருக்கு. இப்போதான் நாங்கள் வந்திருக்கோம், கொஞ்சம் நாங்களும் ஸ்டடி பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கட்டாயம் எல்லாத்தையும் ஸ்டடி பண்ணிட்டு அவங்கள எல்லாத்தையும் ஒழுங்குமுறை பண்ணிட்டு மக்களுக்கான அரசா மட்டும்தான் இங்க நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சர் அதை நடத்துவாரு. ஸோ அதெல்லாம் நீங்க யாரும் வரி பண்ண தேவையில்ல. கட்டாயம் எல்லா விஷயத்தையும் கூடிய விரைவில் சரி செய்யப்படும் என்பதையும் தெரிவிச்சுக்கிறது. சரிங்களா?